போது திருமணத்தின் முன்பு நிறைய தவறுகள் வாலிபர்கள் செஞ்ச பிறகு திருமணம் முடிந்த பிறகு குழந்தை இல்லாத பிரச்சனை ஆண்கள் பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவாக குழந்தை இல்லைன்னா என்ன பிரச்சனை? பொதுவான கருத்துக்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆண்களுக்கு உயிரிழக்கு இருக்கா, ஆண்மை இருக்கா, முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட், மனைவிக்கு மாதவிடாய் ஒழுங்காக வருதா, இதுதான் பிரச்சனையே. இந்த ரெண்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதற்கு தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் உண்டு. அது குறிப்பாக ஆண்டனி சித்தாவில் சென்னையில் கோடம்பாக்கத்தில் ராகவேந்திரா கல்யாணத்துக்கு பின்னால் 14/15 அக்பர் 52வது சென்னை 24. அப்போ திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் நிறைய தவறுகள் செய்வதனால வாலிபர்கள் திருமணம் முடிந்த பிறகு தனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுது என்பது நிறைய பேருக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்ச பிறகு திருமணம் செய்வது சரியில்லை. இப்போ திருமணம் முடிந்த பிறகு உயிரணுக்கள் இல்லை, ஆண்மை இல்லை, பிறப்புத்தன்மை இல்லை, நீண்ட நேரம் உடல் பண்ண முடியல, மாதவிடாய் ஒழுங்காக வரலன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்து நீர் கட்டியா, கர்ப்பப்பை கட்டியா, எண்டோமெட்ரி சிஸ்டான்னு பார்க்கணும். இது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஹார்மோன் ரிப்போர்ட்டில் தான் தெரியும். இதே மாதிரி கணவருக்கும் உடல் பண்ணாப்புல, ஆனால் விரைப்புத்தன்மை ஆகாது, உடனே வந்துடும். இந்த நீண்ட நேரம் செய்ய முடியல, உயிரினங்களும் தண்ணியாக இருக்குது. அப்போ இது ஒரு குழப்பத்தை தனக்குத்தானே ஏற்படுத்திடும். அப்போ அதற்கு வாலிபர்கள் திருமணத்தின் முன்பே தான் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது நிறைய பேர் தெரியுது. தெரிந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்? பரிசோதனை செய்து மருந்து எடுத்து திருமணம் செய்வது நல்லது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பது நல்லது. இப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது. அதற்கு காரணங்கள் என்ன, தீர்வு என்ன என்பதை பார்க்கலாம்.